தனுச ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் குரு பகவான் இந்த கிரகத்தை பார்க்கும் பொழுது ராசியில் நன்மை நடக்கும். ஏதாவது புது பொருள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு நிச்சயம் பண்ணுற காலம், வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள், உங்களுக்கு உங்கள் பேரன் பேத்தி வீட்டுக்கு வர்றது, அதாவது கூட்டு குடும்பமாக இருந்தால் பல பேர் வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும். மன சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் செவ்வாய் ராசியில் இருப்பதால், அதுவும் விரயஸ்தானாதிபதி கிரகம் செவ்வாய் ராசியில் இருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக வரும். கோபம் அதிகமாக வந்தால் நீங்கள் டைமோட டைம் குளிக்க மாட்டீங்க, லேட்டாக குளிப்பீங்க. சில பேர் சீக்கிரம் குளிப்பாங்க. அங்கேயும் இங்கே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம், பேர், புகழ், வசதி எல்லாம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். பல பொருள்களில் வியாபாரம் செய்யலாம். ஒரு ப்ராடக்டை விற்கிறவங்க இந்த மாதம் ஒரு 5 ப்ராடக்டை விற்பீங்க. புது முயற்சியை பண்ணுவீங்க. அதில் கண்டிப்பாக வெற்றியை பார்ப்பீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதம் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க. டைமோட டைம் வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை எவ்வளோ இருந்தாலும் டைமோட டைம் வந்துடுவீங்க, வேலையை முடிச்சிடுவீங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பேர் புகழ் இருக்குது, கோபம் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, நல்ல விவசாய லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல படிப்பீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் வயதானவர்கள், அம்மா, அப்பா, அண்ணி, அம்மா, அத்தை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்கிறேன், வீட்டில் சுப காரியம் நடக்கும் பொழுது வீண் விவாதத்தை செய்யாமல் இருந்தால், டைமோட டைம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் விவாதமே இருக்காது, மன சந்தோஷம் இருக்கும். என்ன பரிகாரம் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது சனியின் பரிகாரம் தையா. சனி பகவான் நாளில் இருக்கும் பொழுது சில பேருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும். இங்கே பண்ணுற தொழில் வேறு இடத்துல மாற்றிக்கலாமா, பெருசாக லாபம் வருமா, இந்த இடத்தை விட்டுடலாமா, இந்த மாதிரியெல்லாம் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். என்ன செய்யலாம்? பரிகாரம் பாருங்கள், முக்கியமான பரிகாரமே இதில் ஆஞ்சநேயர் பிரீத்தி தான். ஆஞ்சநேயரை ப்ரே பண்ணால் லக்னத்தில் இருக்கிற செவ்வாயுடைய தாக்கமும் குறையும், சனியுடைய தாக்கமும் குறையும். ஆஞ்சநேயர் கோயில் போகணும், தினமும் போனால் ரொம்ப நல்லது. சுந்தரகாண்டம் படிக்கணும், சாயந்தரம் சுந்தரகாண்டம் படிக்கணும். வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பழைய பொருள்களே வீட்டில் ஸ்டாக் இருந்ததுன்னா எல்லாம் தூக்கி வெளியே போட்டுடுங்க. இந்த மாதிரி செய்தீர்களானால் தனுசு ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப லாபத்தை கொடுத்து மன சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.